ஹாய்டா குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட் டூ பொண்டாட்டி பார்ட் 4 பார்க்கலாமா? இப்போது ஸ்டார்டிங்லேயே நைட் டைம் எம்டி ரோடு, செம்மையாக மழை பெய்யுது, செம்மையாக காற்றடிக்குது. அந்த மழையில் நனைஞ்சபடியே ஒரு பர்சன் அவங்க கண்ணில் இருக்கிற டியூர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்டே நடந்து போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேகே இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலி டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ தான் வீட்டுக்கு வரான். வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த காரை விட்டு இறங்கி மழையில் நனைஞ்சிட்டே இப்போ வீட்டுக்கு போகிறான். பார்த்தா டோர் வெளியே தாப்பால் போட்டிருக்கு. எங்கே போனான் இவன்? வெளில தாப்பால் போட்டிருக்கு. ஐயோ டேய், எங்கே போனேன்? இப்போது ஜேகே தான் குடுகுடுன்னு வந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆக்சுவலி அது தயாங் தான். அங்கே ஒரு உட்டன் சேர் இருக்குது. அந்த சேரில் உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே நிமிர்ந்து மேலே பார்க்குறான். பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒரு மாதிரி பிரைட்டாக எரியுது. அதை பார்த்துக்கிட்டே ஜேகே கூட இருந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போது டே அப்படியே கண்ணை மூடுறான். அவன் கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் அப்படியே கீழே விழுது. இப்போது அவன் ஃபேஸுக்கு தான் ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே திரும்பி பார்த்தா ஜேகே செம்மையாக அழுதுட்டு அந்த மலையிலே நனைஞ்சிட்டு இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே கீழே உட்காந்து செம்மையாக அழுகுறான். இப்போது டே தான் குடுகுடுன்னு ஓடி போய் ஜேகேவோட ஃபேஸை கட் பண்ணுறான். ஜேகே, என்னடா பண்ணுற? இப்போ எதுக்கு இப்படி அழற? என்னை பாரு பனி, பனி என்னை பாரு பனி. டே டே ஐம் சாரி. சத்தியமாக நான் ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன்டா. ஐம் ரியலி சாரி. நான் பயந்துட்டு தெரியுமா? ஒரு நிமிஷம் நீ இல்லைன்னு நினைக்கும் போது சத்தியமாக செத்துருப்பேன். இப்போது டே தான் ஜேகே வெளுத்து கிஸ் பண்ணியிருப்பான். இப்போது டே தான் அந்த கேஸை பிரேக் பண்ணுறான். நான் தான் சாரி. நீ டென்ஷன் இருக்கிறது தெரியாமல் நான் அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை, நான் சாரி. நான் தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆகுது. 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது ஜேகே தான் இடுப்பில் ஒரு டவல் வியர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பால்கனியில் நின்றுட்டே அங்கே வர மழையை ரசிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இப்போ தான் தேவ் பாத்ரூம்லேருந்து வரான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. ஜேகே, நீ போ, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவ் ஒரு மாதிரி பார்த்துட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போது டே தான் அவன் ஹேர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே போயிடுறான். இப்போது ஒரு 5 minutes ஆகுது. ஜேகேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். வந்துட்டு பார்த்தா தேவை ரூமில் காணோம். எங்கே போயிட்டான் அப்படின்னு அப்படியே ரூம்லேருந்து எட்டி பார்த்தா பைபிளை சமைச்சிட்ருக்கு. ஓ, சமைச்சிட்ருக்கியா? இதோ வரேன் அப்படின்னு ஜேகே குடுக்குடுன்னு ஓடி போய் தயவங்க பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஓய் பொண்டாட்டி. ஏய், என்னாச்சு? திரும்ப. என்ன ஜேகே? திரும்ப. ஜேகே, என்னடா உடம்பு இப்படி கூத்துக்குது? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஜேகே ஜேகே ஜேகே, என்ன? அது சரியாக போயிடும். நான் சமைக்கணும், நீ தள்ளு. டேய், உனக்கு உடம்பு கொதிக்குதுடா. அதெல்லாம் சரியாக போயிடும்.
நான் சமைக்கணும், நீ தடுப்போ அப்படின்னு புஷ் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜேகே தயவங்க திருப்பி அப்படியே தூக்கி அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வைக்கிறான். ஜேகே என்னடா பண்ணுற, சமைக்க விடுறா. எங்க பாரு, இன்னைக்கு என்னோட சமையல். என்ன, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு சமைக்க தெரியாது. ஆ, யார் சொன்னா சமைக்க தெரியாதுன்னு? உனக்கு சமைக்க தெரியாது, நல்லா சாப்பிட வேணா தெரியும். கேட்கல, ஒன்றும் சொல்லலே. ஜேகே நானே சமைக்கிறேன், நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தயங் கீழே இறங்க பார்க்குறான். இப்போது ஜேகே தான் தயங்கோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே லைட்டாக பக்கத்தில் இழுத்து அவனோட லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறான். எங்கே பாரு, மேலேருந்து கீழே இறங்குனேன், எப்போயாச்சும் நச்சுன்னு ஒன்று கொடுத்தேன், அப்படியே சாப்பிட்ருவேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே சமைச்சிட்ருக்கான். டேதான் ஜேகேவை வச்சு கண்ணு வாங்காமல் இன்ச் பை இன்ச் ரசிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான். அப்போயும் ஜேகேவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ஓய், என்ன மாமனை சைட் அடிக்கிறியோ? இப்போது தான் ஜேகேவோட காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். இழுத்து என் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன். டேவோட ஐஸ் அப்படியே ஜேகேவோட லிப்ஸுக்கு தான் போகுது. இப்போது தான் ஜேகேவோட ஐஸையே பார்க்குறான். ஜேகேவும் டேவோட ஐஸையே பார்க்குறான். இப்போ 2 பேத்துக்குமே ஒரு டீப்பான ஐ கான்டாக்ட். தான் ஜேகேவோட ஷர்ட்டை இன்னும் பக்கத்தில் இழுக்கிறான். இழுத்து இப்போது டேவோட லிப்ஸுக்கும் ஜேகேவோட லிப்ஸுக்கும் கொஞ்சம் தான் கேப். அப்படியே 2 பேர்த்தோட லிப்ஸும் டச் ஆகுது. அது பெல் ரிங் ஆகுது, போய் பாரு யாருன்னு. அது யாரோ இருந்துட்டு போகிறாங்க, நீ வா செல்லம் அப்படின்னு சொல்லி ஜேகே மறுபடியும் டேவோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறான். ஜேகே நீ போய் பாரு, இதோ மறுபடியும் ரிங் ஆகுது பாரு, போடா. ஐயோ, எவன்டா அது கருமம். போகிறேன், போ. இப்போ ஜேகே தான் அங்கேருந்து போகிறான். ஆக்சுவலி ஜேகே அவன் முகத்தை பவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். லைட்டாக பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலி பெல் தான் ரிங்காக இருக்கும். ரிங்கானதும் டேக் ஒரு மாதிரி பதட்டமாகி ஜேகேவை பிடிச்சி புஷ் பண்ணியிருப்பான். அங்கே இருக்கிற அந்த செல்ஃபில் போய் அவனோட ஹெட் அடிச்சிருக்கும். அதனால தான் பயப்புள்ள கத்தியிருக்கும். இப்போது ஜேகே தான் வேக வேகமாக போய், யாராது மகனே, அம்மா ஏமா வந்த? டேய், வந்த அம்மாவை எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்டியா, அப்படியான்னு கேட்டு கட்டி பிடிச்சி அழுவேன்னு பார்த்தா ஏன்டா வந்திருக்கேன்னு கேட்குற? உனக்கெலாம் அதெல்லாம் சொன்னால் புரியாது. என்ன புரியாது? ஆமாம், என் மருமக எங்க? தள்ளு. மா என்னடா? காலைல என்ன சொன்னேன் என்கிட்ட? நான் ஃபோன் பண்ணேன், எப்போ வருவேன்னு கேட்டேன். ஆமாம் கேட்டேன். நான் இன்னும் 4 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் வருவேன்னு சொன்னேன்.
இப்போ என்னம்மா அதுக்குள்ளே வந்து இப்படி நிற்கிற? அது ஒன்றும் இல்லை ஜிகே, டீக்கு உடம்பு சரியில்லையாம்மா. இ- என்ன? ம், டீக்கு உடம்பு சரியில்லையாம்மா. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அதுவா ஜிகே, கூட அம்மா தான் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ஒரே மாதிரி பதட்டமாக போயிடுச்சு. அதான் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்துட்டேன். அவங்க அம்மாவுக்கு யார் சொல்லியிருப்பா? டேய், நீ தள்ளி நின்று யோசி. மா மா ஐயோ, இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு. தயம், டேட்டே, என்ன அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே இப்போ வெளியே வரான். வந்து பார்த்தா சிக்கியோட அம்மா. அம்மா, ஐயோ என் டேட்டே குட்டி, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அம்மா தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா இரு ஒரு நிமிஷம், இவனுக்கு உடம்பு சரியில்லை, அது அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு ஜேகே ஒரு மாதிரி ஆழ்ந்த யோசனையில் இருக்கான். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் டேவை. டே ஒரு மாதிரி குறு 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 குருன்னு ஒரு மாதிரி பார்க்குறான் ஜேகேவே. அட பாவி, நீ பண்ண வேலையா இது? ஐயோ, நம்ம சொன்னோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ. நம்ம ஒரு அவசரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஐயோ, முறைக்கிறானே. அம்மா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிடலாம். சமைச்சிட்டியாட்டே? ம், ஆமாம்மா. என்னாச்சு? இல்லை, நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிட்டுட்டு நீ வந்து என் கூட படுத்துக்கோ. எது? என்னடா இதுக்கு இப்போ கத்துற? இல்லை, எனக்கு புரியல. அவன் உன் கூட வந்து படுக்கணும்? டேய், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அது தெரியும். ம், அவன் என் கூடயே படுக்கட்டும். அம்மா, உனக்கு என்ன லூசு பிடிச்சிக்கிச்சா? ஏன்டா? நான் யார்? என்னோட புள்ள. ஸோ தயவுக்கு யார்? புருஷன். ம், தெரியுதுல்ல, அப்போ என்னால் பார்த்துக்க முடியும். நீங்களாம் போய் தூங்க போங்க. இங்கே பாரு, உன்னால் பார்த்துக்க முடியாது, என்னால் பார்த்துக்க முடியும். நான் அவனை பார்த்துப்பேன். ம், தயம், நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டுட்டு வந்து என் கூட படுத்துக்கோ. ம், அது அம்மா, மறக்காமல் வந்துடு. ம், டேய் போகிறாங்கடா, கூப்பிட்டு வரலன்னு சொல்லுடா. அம்மா அம்மா, போயிட்டாங்க ஜேகே. தயாங், நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? சரி, நீ போய் கை கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டு நான் போய் அம்மா கூட படுக்கிறேன். ம், இப்போ ஜேகே தான் அப்படியே தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அங்கே இருக்கிற வாலே பின் பண்ணுறான். இங்கே பாருட்டே, வேணாம், இன்னைக்கு நீ என் கூட தான் படுக்கணும். ம், ஜேகே, உனக்கு இப்போ என்ன வேணும்? ம், ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதே. எனக்கு நீ தான் வேணும். ம், அவ்வளோ சீக்கிரம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேனே. ம், என்ன சொல்கிற? ஜேகே, 20 வருஷமாக நான் வெயிட் பண்ணேன். உன்னால் ஒரு நைட் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? சத்தியமாக முடியாது. இவ்வளோ அழகாக ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு தொடாமல் இருக்கிறது பெரிய பாவம், தெரியுமா?
ம். ஆனால் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் தனியாகவே தூங்கு. ம் தூங்கு. சாரி. எதுக்கு? உன்னை 20 வருஷமாக வெயிட் பண்ண வச்சதுக்கு. ம் அதுக்கு நீ ஏன்டா இப்போ பழி வாங்குற? எனக்கு பழி வாங்கிறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீ வெயிட் பண்ணு. எப்போ கிடைக்கும்? நான் சொல்கிற வரைக்கும் நீ எப்போ சொல்லுவ? அது என் மைண்டை பொறுத்து. இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும், கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெஞ்சிலே கையை வச்சு புஷ் பண்ணுறான். புஷ் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இப்போ ஜேகே மறுபடியும் தயங்கோட ஹேண்டை பிடிச்சி அந்த வால்லே பின் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஜேகே, உன் வேலையை இப்போவே ஆரம்பிக்காத. நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். ப்ளீஸ் ஒரு 1 hour. முடியாது. ஆக்சுவலி நீ வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது தெரியுமா? இப்போ கொஞ்சம் வழி விடுறீங்களா மை டியர் ஹஸ்பண்ட்? அப்படின்னு ஜேகேவை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறான். ஐயோ, இப்போயே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த ஒரு நைட் கடத்துறதுக்குள்ளே செத்து போயிடுவோம் போலயே. வெயிட் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான்.